ஹாய் கைஸ், வெல்கம் டு வீல்செக் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ்க்கு வந்து ஒரு 24 இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் டிவி வந்திருக்கு. இந்த 24 ஸ்மார்ட் டிவி திண்டுக்கல்ல நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. பட் இந்த ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போன உடனே அவங்க வந்து ஆக்சுவலாக யூடியூப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் எடுக்கல என்னன்றத ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். யூடியூப்ல போயிட்டு நம்ம ஆல்ரெடி நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெட்டு கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். நெட்டு கனெக்ட் பண்ண பின்னாடியும் நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணுவோம். யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ட்ரை அகைனே வருது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம நெட்டு இப்போ உள்ள போய் பார்க்குறோம் கனெக்ட் பண்ணியிருக்கான்ட்டு. ஒரு நிமிஷம். ஓப்பன் நெட்வொர்க் செட்டிங்ஸில் இப்போ ஆல்ரெடி வயர்லெஸில் எம்எஸ்ஐ வேல்ஸ் கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இப்போ இருந்தாலும் ஏன் எடுக்கலை அப்படின்ற ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, திரும்ப நம்ம ஹோம் போவோம். ஹோமில் போயிட்டு செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ் எக்ஸிட் போயிட்டு இப்போ செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸ் ஆக்சுவலாக மேலே இருக்கு. செட்டிங்ஸில் நம்ம பார்த்தோன்னா டேட் டைம் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம டிவிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ டைம் பார்ப்போம். டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஜோன் வந்து 5:30 இருக்குது. பட் ஒன்று ஆட்டோ அட்டாச்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் மாறிடும். அப்படி இல்லைன்னா டைம் எடிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைம் எடிட்டில் இப்போ வந்து 2024 இருக்குது. அந்த ஒரு ரீசனால அதில் வந்து யூடியூப் ஒர்க் பண்ணல. இப்போ நம்ம ஆட்டோ அட்டாச் கொடுப்போம். ஆட்டோ அட்டாச் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:04 11:54 ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ அட்டாச் ஆன் பண்ணா வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டயத்தை மாற்றணும். இப்போ இது 12 ஹவர்ஸாக வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸாக வச்சுக்கலாம். நம்ம 24 ஹவர்ஸ் ஆஃப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 11 AM அந்த மாதிரி காமிக்கும். இப்போ பண்ணிட்டு இப்போ நம்ம யூடியூப்பை போய் போடுவோம். யூடியூப்குள்ளே போயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களுக்கு டிவியில் நம்ம நார்மல் டிவின்னு கிடையாது, எம்ஐ, டிசிஎல், சோனி, சாம்சங் இந்த மாதிரி என்ன பிராண்ட் டிவினாலும் நீங்கள் சர்வீஸ் அப்படின்னா தாராளமாக நம்ம திண்டுக்கல் அண்ட் மதுரையில் இருக்க வேல்சிங் தாராளமாக பண்ணுவோம்னா, அதேமாதிரி நம்மகிட்ட எல்லா டிவியும் கிட்டத்தட்ட வந்து 24 இன்ச்சஸ்லேருந்து அப் டு 65 இன்ச்சஸ் வரைக்கும் டிவி ஸ்டாக்ஸ் இருக்குது. 24 ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்ல நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வாரண்டியோட நல்ல குவாலிட்டியான டிவிலாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐ வேல்ஸ், ஆக்சுவலாக பேம்பூரில் யானத்தப்பத்துக்கு பக்கத்தில் ஃபேமஸ் இருந்த கடைக்கு அருகில் இருக்கு. மதுரையில் வேல்சி வந்து பழங்கானத்துல நியர் ஜேம் தியேட்டர்கிட்ட இருக்கு. தாராளமாக விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிராண்டட் டிவி ப்ளஸ் நார்மலாக ஓஇஎம் பேக் டிவி இந்த மாதிரி எல்லா டிவிஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளே ஸ்டோர்ல நம்மளோட வேல்சிவின் ஆப் இருக்கு. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா வெறும் 100 ரூபாயில இருந்தே நீங்க டிவி வாங்கிக்கலாம். பட் நிறைய நீங்க பஜாஜ் ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இஎம்ஐ போறப்ப நிறைய பேருக்கு சிபில் ஸ்கோர் இருக்காது. சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிமிட்ஸ் இருக்காது. அப்படி இருக்கவங்க ஜஸ்ட் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா வெறும் 100 ரூபாய் கட்டியே நீங்க டிவி எல்லாம் வாங்குறதுக்கான நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்காலும் சர்வீஸ். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் ஒரு நியரஸ்ட் சர்வீஸ் என்ன இருக்குது, வேலூரில் என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் செட்டப்ஸும் நம்ம அந்த பிளே ஸ்டோர்ஸில் கொடுத்துருக்கோம். தாராளம் வேல்சிவி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.